அண்ணா சீரியலில் பரணி கதாபாத்திரம் நடிக்கும் நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யம் தகவல்களை இப்போ பார்க்கலாம். அண்ணா சீரியலில் பரணி கதாபாத்திரத்தில் இருக்கும் நடிகையுடைய நிஜ பேர் நித்யாராம். இவங்க 31/1/1990 கர்நாடக மாநிலம் தும்கூரில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. தமிழ் நல்லாவே பேசுவாங்க. இவங்களுடைய அப்பா பேர் ராம். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பேர் ரக்ஷிதா ராம். உங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் நித்யாராமுக்கு நல்லாவே டான்ஸ் ஆடுவாங்களாம். இவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸராம். நித்யாராமும் உங்களுடைய சிஸ்டர் ரச்சிதாராமும் சீரியல்லேருந்து தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய சிஸ்டர் ரச்சிதாராம் கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் டாப் ஹீரோயினாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நித்யாராம் அவர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு வெளியான முட்டு மனசே என்ற கன்னட திரைப்படத்தின் மூலமாக கன்னட திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான். கன்னட திரைப்படத்தில் அடுத்தடுத்து நடிக்கிறதுக்கு நித்யாராம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சீரியலில் அடுத்தடுத்து தன்னுடைய கவனத்தை செலுத்தினாங்க. கன்னடம், தெலுங்கு, தமிழ் என 3 மொழியிலையும் அடுத்தடுத்து சீரியலில் நித்யாராம் அவங்க நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. சுந்தர் சி இயக்கத்தில் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான நந்தினி சீரியல் மூலமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் நித்யாராம் அவங்க. இந்த சீரியலில் அவங்க கங்கா கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இவங்க நடித்த முதல் சீரியலே சூப்பர் ஹிட் ஆனது. நந்தினி சீரியலானது தமிழ், கன்னடம் என 2 மொழியிலையுமே எடுத்திருந்தாங்க. 2 லாங்குவேஜ்லையுமே நித்யாராம் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. நித்யாராம் அவர்கள் 2014ஆம் ஆண்டு வினோத் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு சில வருடங்களில் முடிவுக்கு வந்தது. இவங்க 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நித்யாராம் அவர்கள் 2019ஆம் ஆண்டு கௌதம் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு ஆஸ்திரேலியாவில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகியிருந்த நித்யாராம் அவர்கள் தற்சமயம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ் ஆகியிருக்க அண்ணா சீரியல் மூலமாக திரும்ப சின்னத்திரைக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ணா சீரியலில் மிர்சி செந்தில் அவர்களுக்கு ஃபேரா பரணி கதாபாத்திரத்தில் நடிகை நித்யாராம் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. இவங்க இந்த சீரியல் நடிச்சதுக்காக மிர்சி செந்திலுக்கும் நடிகை நித்யாராம் அவங்களுக்கும் சின்னத்திரை விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியில் இவங்களுக்கு விருது கிடச்சிச்சு. நீங்கள் அண்ணா சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா? அந்த சீரியலில் பரணி கதாபாத்திரத்தில் நித்யாராமோட நடிப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு கமெண்ட் சொல்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.